வெளிவந்த சோழர் காலத்து ரகசியம். சுத்தி நின்று காவல் காத்த பாம்புகள். ரியல் 1000ல் ஒருவன் சம்பவம். தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கோவில்கள் தனித்துவம் மிக்கவை. தமிழர் கட்டடக்கலை வளர்ச்சியின் உச்சத்தை காட்டுபவை. தமிழ் மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை ஆகியவற்றை தமிழக கோவில்களில் தொடர்ந்து பிரதிபலித்து வருகின்றன. தமிழில் சங்ககால பாடல்களையே கோவில்களை பற்றிய குறிப்புகள் உண்டு. நம்முடைய பழங்கால கோவில்கள் மிகுந்த நுண்ணுணர்வுடன் நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கட்டப்பட்டவை. ஆனால் தமிழ்நாட்டில் கோவில்கள் என்பவை வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல. அவை அந்த பகுதிகளின் கலைக்கூடங்கள், பண்பாட்டு சின்னங்கள், அப்பகுதி மக்களின் மனநிலையை ஒருங்கிணைக்கும் தொன்மங்கள். இதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள கும்பங்குடி எனும் ஊரில் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சிவன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோவில் மிகவும் இடிந்த நிலையில், கோவிலில் உறுப்புகள் மற்றும் விமானங்களில் உறுப்பவை மற்றும் சுவர்கள் போன்றவை மிகவும் இடிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிறகு அந்த ஊர் மக்கள் அதை கண்டு இந்த கோவிலை சுத்தம் செய்தாக வேண்டும், சிவன் ராத்திரிக்குள் அக்கோவிலை சுத்தம் செய்திட வேண்டும் என்று நினைத்ததை அடுத்து இந்த கோவிலில் 4 கல்வெட்டுகள் ஆற்றுப்படை எனும் பிரிவினரின் உதவியால் இதில் ஒரு சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சிலை விக்ரம சோழனின் சிலை என்று அறியப்படுகிறது. இந்த கல்வெட்டில் இருந்த ஊரின் பெயர் கும்பக்குடி என்றும், இந்த கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் கல்வெட்டு ஆற்றுப்படையினர் தெரிவித்துள்ளனர். அதோடு இக்கோவில் கன்றாவித்த சோழன் காலத்தைச் சேர்ந்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தற்போது வரை 4 கல்வெட்டுகள் மட்டுமே கிடைத்துள்ளது. மேலும் கோவில் சுத்தப்படுத்தும் போது இதுபோன்ற கல்வெட்டுகள் அடுத்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது கிடைத்தது முழுமையான கல்வெட்டு என்றால் அது விக்ரம சோழனின் கல்வெட்டுதான். இது 12ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியாக இந்த ஊர் பாண்டிய குலாசினி வளநாடு என்றும், இதன் கீழ் சோழமாதேவி சதுலதி மங்கலம் எனும் நிர்வாகத்தின் கீழ் இந்த ஊர் வரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதனை தென்பீடாகை என்றும் கூறுகின்றனர். அப்படியென்றால் குக்கிராமம் என்றும் பொருள் உண்டு. அதனால் இந்த ஊர் அப்போது ஒரு கிராமமாக இருந்துள்ளது என்று இந்த கல்வெட்டின் மூலமாக அறிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த கோவில் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் தோண்டும் போது கும்பக்குடி என்னும் ஊரில் பழைய சிவன் ஒன்று இடிந்து கிடக்கும் நிலையில் உள்ளது என்ற தகவல் வந்ததைத் தொடர்ந்து அங்கு சென்று கல்வெட்டு ஆற்றுப்படையினர் ஆய்வு மேற்கொண்ட போதுதான் யாரும் நினைத்திடாத ஒரு அதிசயம் நடந்ததை பார்த்ததாக ஆற்றுப்படையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது முதலில் இந்த இடம் புதர் போல இருந்தது. தொடர்ந்து இதனை JCB கொண்டு தோண்டியுள்ளனர். அப்படி தோண்டும் போது பாம்புகள் நிறைய இருந்தது. அதற்கு கீழ் பல கட்டிடங்கள் இருந்து ஆற்றுப்படையினர் கண்டறிந்ததாக கூறியுள்ளனர். இப்படி கல்வெட்டுகளையும் சிவலிங்கங்களையும் பாம்புகள் ஒன்று சேர்ந்து காத்து வந்துள்ள அதிசயத்தை இதுவரை நாங்கள் எங்கும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு அதிசயத்தை இங்கு கண்டோம். மேலும் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் மூலம் இக்கோவில் பற்றி எந்த ஒரு தகவலும் இதுவரை அறியப்பட முடியவில்லை. எந்த ஒரு ஆவணங்களும் இந்த கோவில் பற்றி குறிப்பிடப்படவில்லை. எனவே இனிமேல்தான் அரசாங்கத்திற்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று ஆற்றுப்படையைச் சேர்ந்த ஒருவர் கூறும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.